வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ப. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருப்பாரா இல்லை பாதகமாக இருப்பாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ இந்த கிரகத்தினுடைய நிலைகள் பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. குரு மங்கள யோகத்தோடு இருக்காருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பிறக்கும்போது சந்திர பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் பகையாக இருக்கிறாருங்க. அதன் பிறகு சிம்ம ராசியில், அதாவதுன்றது அதிபதி சூரியனுடைய வீட்டில் இன்றைக்கி புதனும் சுக்கிரனும் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதனுடைய வீட்டில் கேது பகவான் நட்பில் இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியில் துலா ராசியிலேயோ விருச்சக ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கும்ப ராசியில் அந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தன் வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காந்துட்டாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் நட்பில் உட்காந்துட்டாருங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி, அதாவதுன்றது சூரிய பகவான் இப்போ கடகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பகையாக இருக்கக்கூடியவர் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு தான் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியாகவே உட்கார போகிறாரு. சரிங்களா? அதன் பிரகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 22ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாருன்னா இப்போ அதாவது சிம்ம ராசியில் ஒரு பகையாக இருக்கிறவர் 22ஆம் தேதி வக்ரமாகி என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் அவர் கடகராசிக்கு அதாவதுன்றது இன்றைக்கி நட்புலவே உட்கார போகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ சிம்ம ராசியில் பகையாக இருக்கிறவர் அடுத்தது கன்னி ராசிக்கு புதன் வீட்டுக்கு நீச்சம் அடைஞ்சு உட்கார போகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரு கூட ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் இன்றைக்கி குரு மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு அதாவது புதனுடைய வீட்டுக்கு நட்பு கிரகமாக உட்காராரு. அப்போ இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகள் இவ்வளோதாங்க. அப்போ இந்தவுடைய கிரக அமைப்புக்கும் இந்த கிரக பெயர்ச்சிக்கும் இந்தவுடைய துலா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். பொதுவாக ரிஷப ராசிக்கும் இன்றைக்கி அதாவதுன்றது துலா ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். இப்போ அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ எங்கே இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாகவே 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது லாபஸ்தானம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானமாக இருந்தாலும் அப்போ அந்த சூரிய வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா பகைப்பட்ட கிரகம். அப்போ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சுக்கிரன் இன்றைக்கி பகையாக தான் இருக்கிறார். அப்படி பகையாக இருக்கிறவர் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அடுத்தது 25ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலவே நீச்சமாக போகிறார். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ராசிக்கு அதிபதி 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் நம்ம அஸ்தனம்னு சொல்கிறோம், மறைவுன்னு சொல்கிறோம், நீச்சம்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா நிச்சயமாலுமே உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவதுன்றது அங்கே போய் நீச்சம் அடைய போகிறார். அப்போ அந்த நீச்சம் அடையும் பொழுது
என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய, அதாவது சுக்கிரன் அப்படின்றது கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், மனைவி. அப்போ என்ன பண்ணுவார், தாய்க்கு பின் தாரம். இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னா அம்மான்னு வச்சுக்கலாம், கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா மனைவின்னு வச்சுக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னா அதே அப்பா அம்மா வச்சுக்கலாம். அதே இப்போ ஒரு பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகலை அப்படின்னா சகோதரன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல நீச்சம் ஆகும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த கிரகம் அடுத்த கட்டத்துக்கு மாறுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பார். ஒரு வீட்டில் இருந்தால் பழமொழி சொல்கிற மாதிரி இரு கதை போட்ட மாதிரி, நீ என்ன சொல்கிறத நான் என்ன கேட்குறது. அப்போ ஜாதகர் சொல்கிறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி சொல்கிறது கரெக்டாக ஜாதகருக்கு பிடிக்காது, அப்போ இவர் சொல்கிறது அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பா அம்மா சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அப்போ எனக்கு தெரியும் வேலையை பார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை தெரியாது. அப்போ 25ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அந்த சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாகும்போது கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகாத நிலைமையாக ஒரு வீட்டிலிருந்து கீரியும் பாம்பாக வாழக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு தருணம். என்னதான் நீங்கள் ஆசையாக பாசமாக அன்பாக நல்லா பேசினா கூட டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க, டக்குன்னு பிரச்சனை வந்துடும், சம்மதமே இருக்காது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அடுத்தது உங்கள் 12ஆம் இடத்துல நீச்சமாக போகிறாரு. நீச்சமாகக்கூடிய ஒரு தருணத்தில் பேச்சுகள் நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஜாதகரும் தந்தையும் ஒரு வீட்டில் இருக்கிறத விட தள்ளி இருக்கிறது நல்லது. ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம் வரக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக இருக்குதுங்க. அப்போ 100% இன்றைக்கி வந்து துலாராசிக்காரங்களுக்கு படிப்பு எப்படி இருக்குன்னா இப்போ கொஞ்சம் மந்தமான நேரம் தான். என்ன படித்தாலும் மைண்டில் யாராவது விடிஞ்சு படித்து விடிஞ்சனடா படிச்சுட்டு கேட்டால் ஒன்றும் தெரியல. நாம் ஒரு மார்க் எதிர்பார்ப்போம், அது ஒரு மார்க் வரும். அப்போ நம்ம ஒரு கட்டான்றது ஒரு கட்டாப் எதிர்பார்ப்போம், ஒரு பர்சன்டேஜ் எதிர்பார்ப்போம், அது ஒன்று வரும். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா படிப்புக்கு இது உகந்த நேரம், இப்போ கொஞ்சம் தாமதமான நேரம். ரெண்டாவது குடுக்கல் வாங்கல், பணம், காசு பணம் எப்படி இருக்கும்னா நிச்சயமாக இந்த நேரம் தங்கம் இருந்தால் தவிட்டுப்பொடியாகும், மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவாகும், வெள்ளி வந்தால் விரயமாகும். மாடு கறக்க போன குடிக்க இப்போ கொஞ்சம் சரியான நேரம் தான். சம்பாதிக்கிறோம், ₹1 கையில் ஒட்டாது, வர்றது தான் தெரியுது, போகிறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வர்றது வந்து பார்க்கும்போது கட்டான்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா காசுன்றது வரக்கூடிய நிலமை இன்றைக்கி வேறுவ மாதிரி, அதாவதுன்றது வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுது. ஆனால் போகக்கூடிய ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்றது தெரியல. மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நேரன்றது எப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி வந்து மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். பொதுவாக இந்தளவுக்கு நம்ம ஏன் அவர் அழைத்து சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் சலுப்பு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கூட இருக்கிறவனே உங்களை குளிப்பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் முதலாளிக்கு விசுவாசமாக இருந்து நல்லா கட்டான்றது ஒரு நம்பிக்கை நாணயமாக இன்றைக்கி வந்து காசு பணம் சம்பாரித்து கொடுத்தாலும் லட்சக்கணக்காக சம்பாரித்து முதலாளி கையில் கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் இப்போ உங்கள் நேரம், சரிங்களா? ஆனால் மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு குண்டு மணி நகை இருந்தால் கூட கொண்டு போய் அடமானம் வைக்கலாமா, இல்லை விற்று சாப்பிடலாமா? பொதுவாக உங்களுக்கு வந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்தவுடைய மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி குரு வந்து 7ஆம் இடமும் உங்களை பார்த்தார். அப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குரு உங்களை பார்க்குறாரு, குரு பார்வை வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் வீடு கட்டுவீங்க, மண் வாங்குவீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டு தான் நடந்ததை தவிர நீங்கள் நினச்ச மாதிரி பெருசாக சாதிக்கலை. அதையும் மீறி ஒரு 10% பேர் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக தொழிலில் நிதானமாக இருக்கணும். கூட்டு தொழில் அமைக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். மற்றவங்களுக்கு வந்து நல்லதே பண்ணால் கூட பொல்லா பண்ணுற பேர் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் மெயினாக, சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்குன்றது துலா ராசிக்கு அதிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் வீட்டில் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு. இப்போ ஒரு வக்கரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானம் இன்றைக்கி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் கொடுத்துருவார். அப்படி உங்கள் சுயஜாதகத்தில் சரியில்லைன்னா கண்டிப்பாக வக்கரத்தில் இருக்கும்போது தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் நமக்கு கொடுத்துறாதா, இப்போ நமக்கு வந்து குழந்தை வாய்ப்பு கொடுத்துறாதா, அப்போ ஒவ்வொரு மாதம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் நமக்கு சில நேரத்தில் தடையாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா, புத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத பார்த்துக்கோங்க. என் லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் தாமதமாகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து இப்போதைக்கு உங்கள் சுய ஜாதகம், ஏன்னா பொதுவாக ராகு கேது சனி குரு இது 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இருந்தால் கூட புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். இன்றைக்கி வந்து மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இப்போ அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய பார்வை, ஏன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருந்ததை பண்ண முடியும். இப்போ குரு வந்து உங்களுக்கு பார்வையாக இருக்கிறாரு. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்தது மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ 9ல் குரு இருக்கும்போது நிச்சயமாக திருமண யோகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் திருமணம் நம்ம பேசிட்டோங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சு குறைச்சிக்கிட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. இல்லைன்னா தன் பேச்சு தனக்கு சுமையாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு போராட்டமான ஒரு நேரம் தான். நீங்கள் நினைக்கல என்ன சமயம் நான் பிறந்ததுலேருந்து போராடிட்டு தான் இருக்கிறேன், வாழ்க்கை ஃபுல்லாக நான் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி எப்போ தான் நல்ல நேரம் வரும் அப்படின்னா பொது பலனை பார்த்தா துல்லியமாக தெரியாதுங்க. சுய ஜாதகம் பார்த்தா தான் உங்கள் லக்னத்தை அடிப்படையாக நம்ம பேச முடியும். உங்கள் வயசுக்கு திசை புத்தி அந்தரம் எப்படி இருக்குது, அது என்னென்ன வேலை செய்யும், திருமணத்தை நல்லபடியாக கொடுப்பாரா, புத்திர பாக்கியத்தை நல்லபடியாக கொடுப்பாரா, அல்லது அயல் நாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுப்பாரா, இல்லை நம்ம வந்து பாட்டுக்கு உண்டான பலன் கொடுப்பாரா, இது எல்லாமே சுயஜாதகம் தான் பேசும். சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற ஒரு போராட்டமான ஒரு நேரம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அதிபதி கொஞ்சம் நிலைமையான ஒரு மோசமான இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஆடி மாதத்தில், ஏன்னா இந்தவுடைய ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரைக்கும் ஆடி மாதமாக இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த மாதம். குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் கும்பிட்டுவாங்க. ஏன்னா ஆடி மாதம்னா அம்மனுக்கு உகந்த மாதம் சொல்லுவாங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய அதாவது சிங்கப்பெருமாள் ரங்கநாதர் கோயில் போய் கும்பிட்டு வாங்க. திருச்சியில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் சேனலில் அதாவதுன்றது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.